என் ரூம் இப்படி கேவலமாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப அழகாக இருப்பேன், என் ரூம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப கேவலமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? அதை 100% உண்மை பார்த்துக்கோங்க. என் ரூமை ரொம்ப கேவலமாக்கிட்டு நான் மினிக்கிட்டு எங்கே திரும்ப போகிறேன், சைனா டவுனில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்காகவும் போனேன். கோயில் திருவிழா பார்த்துக்கோங்க. போன வருஷமே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் போக முடியல. இந்த வருஷம் எப்படியாவது போனோன்னு சொல்லிட்டு போயிடும் பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் ஊரில் கூட தீமிதி திருவிழாவெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூரில் தான் வந்து பார்த்துருக்கேன். நல்ல கூட்டமாக இருந்து பார்த்துக்கோங்க. நிறைய பக்தர்கள் வந்து விரதம் இருந்து தீ மிதிக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு அப்ராட் கண்ட்ரியில் இந்த அளவுக்கு திருவிழாயை பெருசாக நடத்துறது வந்து ஒரு பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த கோயிலோட வரலாறை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1827 இந்த கோயில் கட்டியிருக்காங்க. ப்ளஸ் 189 வருஷமாட்டு இந்த தீமிதி திருவிழா நடந்துட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. சிங்கப்பூரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது வந்து கோயில் போகிறது தான். நம்ம ஊரில் இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு டக்குன்னு போகிறது மாதிரி இங்கே அம்மனை பார்க்குறதுக்கு டக்குன்னு ஓடி வந்துடுவேன். சைனா டவுனில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். மோஸ்ட்லி வந்து யூஷனில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு தான் நான் போவேன். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே கேட்பாரு, அங்கே சாப்பாடு கொடுப்பான்னு தானே நீ போவா அப்படி. நான் சாமி கும்பிட்டு தான் போகிறேன்னு சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறாங்க பார்த்துக்கோங்க. சரி மக்கா, அப்போ நாளை பார்ப்பேன், பாய்.